ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி ஹோம்மேட் பாஸ்தா அண்டு பீஸாக்கு யூஸ் பண்ணுற சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடையில் வாங்குகிற அதே சுவையில் இருக்கும், கலரும் அதே கலர் வர்றதுக்கு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து இன்றைக்கி 4 தக்காளி, பெரிய பெரிய தக்காளியாக 4 எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் 2 பெங்களூர் தக்காளி, 2 நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம். இல்லை எல்லாமே பெங்களூர் தக்காளியாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாமே நாட்டு தக்காளி எடுத்திங்கன்னா புளிப்பு சுவை அதிகமாயிரும். இப்போ 4 தக்காளி அப்படின்னா நீங்கள் 4 பல் பூண்டு, சின்னதாக இருந்ததுன்னா, பெருசாக இருந்தால் 3 பல் பூண்டு எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, 4 மிளகாய் எடுத்திருக்கேன். நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் கலருக்காக. நீங்கள் நார்மல் மிளகாய் கூட எடுத்துக்கலாம். நார்மல் மிளகாய் இருந்தால் 3 போதும். எல்லாமே நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. இப்போ ஸ்டீம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா குழைவாக வெந்திருக்கும். இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். தண்ணி நிறையா இருந்ததுன்னா வடிச்சிட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைக்கணும். நான் கலருக்காக மட்டும்தான் வந்து காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். காரமும் கொடுக்குங்கிறதுக்காக. நீங்கள் நார்மல் மிளகாய் இருந்ததுன்னா கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க, அதுக்கும் கலர் வரும். காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கனால கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில், அதில் 1 டீஸ்பூன் அளவு துருவிய பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். அதோட ஸ்மெல் வரும், பூண்டோட ஸ்மெல். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மிலேயே வச்சுக்கோங்க, ஏன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஹையில் இருந்ததுன்னா சீக்கிரமாக தெரிச்சிரும் எல்லா இடத்துலையும். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக இதோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றுற அளவுக்கு வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வருது. இப்போ வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வந்து ஒரு சுவைக்காக சர்க்கரை சேர்ப்பாங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம், தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கடைசியாகவே சேர்க்கலாம். ஏன்னா பார்க்கும்போது நிறையா தெரியும், அதுக்கப்புறம் கம்மியாகும்போது நமக்கு உப்பு அளவு தெரியாது. ஸோ மிளகுத்தூளும் இது கூட சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். ஸோ மிளகுத்தூளும் சேர்க்கறதுனால நீங்கள் மிளகாயோட காரம் பார்த்து தான் சேர்க்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. அந்த தண்ணியெல்லாம் ஆல்மோஸ்ட் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடையில் இருக்கும், இட்டாலியன் சீசனிங்னு கிடைக்கும், இல்லைனா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்னு இருக்கும். அது வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அது கடைசியாக சேர்த்திங்கன்னா தான் வாசம் நல்லாயிருக்கும். முதலே சேர்த்துட்டிங்கன்னா ஒரு கசப்புத்தன்மை வந்துடும். ஸோ சூப்பராக நமக்கு சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நல்லா பபிள்ஸ் எல்லாமே போய் தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஈரமே இல்லாத ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்து கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பாஸ்தாக்கு, பீஸாக்கெல்லாம் நம்ம ஹோம்மேட் இதையே யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மலாக நீங்கள் ஒரு தோசை பண்ணுறீங்க அப்படின்னா தோசையில் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக சீஸ் துருவி போட்டிங்கன்னா சீஸ் தோசை சூப்பராக இருக்கும். அதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் மாதிரியே இருக்கும் டேஸ்ட். வந்து நம்ம ஹோம்மேடுன்னு யாருமே சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் இந்த சாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.